சப்ளையர் கம் தி சைட். ஏன் மேன் ஹோட்டல்ல டிவி இருக்கா? இல்லீங்க. ரேடியோவாவது இருக்கா? ரேடியோவும் இல்லையா? ஐயோ, நான் எப்படியா கிரிக்கெட் ஸ்கோர் தெரிஞ்சுக்கிறது? ஏன் மேன் ஸ்கோராவது தெரியுமா? தெரியாதுங்களே. ஸ்கோரும் தெரியலாம். ஏ வில்லேஜ் மேன், உனக்காவது ஸ்கோர் நான் தெரியுமா? தெரியாது. That's why I don't like fools. Bloody fools. Nonsense. பாரதேசி நாயே, வீட்டுல திங்கறதுக்கு சோறு இருக்காடா? இல்லீங்க. அப்புறம் என்னடா கிரிக்கெட் ஸ்கோர் வேணும்? இங்க எதுக்குடா வந்த? டீ சாப்பிட. பாக்கெட்ல எவ்வளவு வச்சிருக்க? ஏடா ஏண்டா 90 பைசா. 90 பைசா. சிங்கிள் டீ எவ்வளவுடா? ரூபாய். ஒரு டீக்கே 10 பைசா கம்மியா இருக்கு. 90 பைசாவுக்கு என்ன முக்கா டீ குடுப்பானா? எடுத்து வாடா. டேய், இனிமே நீ எல்லாம் டீ கடை பக்கமே வரக்கூடாது. யாராவது டீ குடிச்சா கிட்ட போய் நின்னு வெறிக்கி வெறிக்கி பார்த்துட்டு ஓடி போயிடணும். போடா வாடா, இங்க குடிடா. இதெல்லாம் என்ன தலைன்னு வச்சிட்டு இருக்கீங்க? நாளைக்கே போய் கொள்ளிக்கட்டி எடுத்து வச்சு இதெல்லாம் கறிக்கிறேன். என்ன ஓடி போயிரு. Bloody nonsense. என்னையா சாப்பிடுற? எனக்கு 2 இட்லி போதுங்க. 2 இட்லியா? உனக்கு 2 இட்லி தானே? எனக்கு 10 இட்லி 6 தோசை. அவிச்ச முட்டை இருக்கா? இல்லையே. கொண்டாந்து கொடுங்க, அவிச்சுக்குவான். இல்ல, நானே அவிச்சு கொண்டாந்துறேன். சீக்கிரம் போங்க. இப்ப கொண்டாந்துறேன் சார். வேற என்ன இருக்கு அதான் விட்டாங்க. கொண்டாந்துறேன் சார். ஏண்டா நாளைக்கெல்லாம் நீ சாப்பிடவே மாட்டியா? இங்க பாருங்க, கண்ணு வைக்காதீங்க. அப்புறம் கண்ணி எங்க அக்கா சொல்லிடுவேன். என்னடா எப்ப பார்த்தாலும் கன்னிகளிலே சொல்ற? அதுக்கு ஒரு கெடு வச்சிருக்கியா? சொல்றேன், இன்னைக்கு நான் கழிச்சிடுறேன். சார் சட்னி. 2 இட்லி சட்னி கிடையாதுயா. இங்க சாப்பிடுங்க சார், கொஞ்சம் சாம்பாராவது போடுங்க. சட்னி இல்லையா சாம்பாரா? சார் இந்த சார் வெறும் இட்லி எப்படி சார் சாப்பிடுறது? சும்மா சாப்பிட்டு தொலையா சார். கோழி ரோஸ்ட் சாப்பிடுங்க சார். இந்த மீனோட ரோஸ்ட் அரைபட இந்த கோழியோட லிவரை நெய்யில வறுத்து அப்படியே. இளநீ தலையா, நானும் பாக்குறேன். இந்த ஹோட்டல்ல மட்டுமல்லடா, எல்லா ஹோட்டலும் இதே தான்டா செய்யறீங்க. 2 இட்லி வாங்கினா ரொம்ப கேவலமா நினைக்கிறீங்க. அதிகமா சாப்பிடணும் உளுந்து உளுந்து கவனிக்கிறீங்க. 100 தடவை அவன சாரு சாருங்கறிய. அந்த நாய் தின்னதுக்கு பில்லு நானாடா கொடுக்கணும். 2ல 1 எனக்கு தெரிஞ்சாகணும். உங்க ஹோட்டல் முதலாளியை கூப்பிடுறா. நான் தாங்க முதலாளி. நீதான் முதலாளியா? சரி, சப்ளையர் பையங்களை கூப்பிடு. அவங்க எல்லாம் எதிர்த்த ஹோட்டல்ல சாப்பிட போயிருக்காங்க. ஏன் உன் ஹோட்டல்ல சாப்பிட மாட்டாங்களா? 1 வாரம் ஆன சாப்பாட்டை எல்லாம் அவங்க சாப்பிட சார். அப்ப நாங்க தான் சாப்பிடணுமா அதெல்லாம்? சூடா 2 தோசை. ஏமா எந்த ஊருமா? சூலூர்பேட்டை. சூலூர்பேட்டையா? ரொம்ப ஃபேமஸ் ஆச்சே. ஏமா கூட வச்சுக்கிறியாமா? செருப்பு இல்லம்மா, இட்லிக்கு பக்கத்துல கூட சட்னி சாம்பார் ஏதாச்சும் வச்சுக்கிறான்னு கேட்டேன். ஊத்தியா? இதுக்கு போய் இவ்வளவு கோவப்படுற? இவ்வளவு கேவலமான உடம்போட ஒரு ஆளை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்ல. என்ன பசிக்குதா? சாப்பாடு வேணுமா? டப்பு இருக்குதா? இருக்குதான்னு கேட்டேன். அதுக்கே தூக்குற? அதான் டேபிள் தெரியுதா கண்ணுக்கு? இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல, பாத்து போ. ஏன் சார், நீங்க என்ன இங்க சாப்பிட வந்தீங்க? என்ன வேணும்? இட்லி இருக்கா? இட்லி இருக்கு, சட்னி இல்ல. தோசை இருக்கா? தோசை இருக்கு, சாம்பார் இல்ல. பூரி இருக்கா? பூரி இருக்கு, கிழங்கு இல்ல. பரோட்டா? பரோட்டா இருக்கு, குருமா இல்ல. வடை இருக்கா? வடை இருக்கு, ஆனா அதுல ஓட்டல் இல்ல. சூடா வேற என்னதான் இருக்கு? சூடா அடுப்பு இருக்கு, அதுல நெருப்பு இருக்கு. முதல்ல அதை கொண்டா. ஏன் டீ குடிக்க போறீங்களா? உங்க கோவப்படாதீங்க சார், சும்மா தமாத்துக்கு சொன்னேன். உங்களை உற்சாகப்படுத்தி ஊட்டிடுறதுக்கு தான். ஏன் அப்படி? ஆமா, ஒரு 4 இட்லி 4 தோசை போதுமா? கடையில இருக்கிற எல்லா ஐட்டத்தையும் கொண்டா. எல்லா ஐட்டமும் வேணுமா? முழுங்குறதுக்கா மோப்பம் பிடிக்கிறது? யோ, யானைகளுக்கு இந்த ஹோட்டல்ல நாங்க சோறு போட மாட்டோம். திருச்செந்தூர் கோயில்ல உண்டை கட்டி போடுவாங்க, அங்க போய் தின்னுங்க போங்க. முடியாது, நாங்க இங்கதான் சாப்பிட வேண்டியது இருக்கு. யோ, இங்க வா. என்ன? வழக்கமா யானைகளுக்கு மதம் பிடிக்கும். இவங்க என்ன அடம் பிடிக்கிறானுவோ? நீங்க ஏன் சார் மனத்தரமா பேசிக்கிட்டு இருக்கீங்க? செஞ்சு வச்ச சாப்பாடுலாம் அப்படி அப்படியே கிடக்கு. இவங்க 2 பேரும் உள்ள விட்டீங்கன்னா 200 பேர் சாப்பிட்ட மாதிரி. அதோட கடை குளோஸ். கடை குளோஸா? கல்லா நம்பிருச்சுன்னா கடையை மூட வேண்டியதானங்க. ஓ, நீ அப்படி வரியா? எப்படி வருவேன்? அனுப்புங்க. அப்ப இதுகளை உருட்டிட்டு போ. போங்கப்பா. ஆகட்டுண்டா தம்பி ராஜா, நடராஜா, மெதுவா போங்கய்யா. சார், எத்தனை இட்லி எத்தனை பூரி சார்? சாம்பார் ஊத்து. சாம்பார்?
பில்ல போட சொல்லு. பில்லா? அட நாரப்படுகளா, அரை இட்லிக்கு 5 ரூபாய் இலையாடா? என்ன நடக்குதுங்க? ஆமா, இதெல்லாம் எங்கிட்டு போச்சு? சோ, இன்னொரு இட்லி இருக்கா? இன்னொரு இட்லியா? ஆமா, இதுக்கெல்லாம் காசு வச்சிருக்கியா நீ? இந்தா, இப்ப இட்லி இருக்கா? 500 ரூபா இல்லையா? என்னடா ஹோட்டல் நடத்துறீங்க? ஹோட்டல் பேர் என்னடா? மாயாண்டி விலாஸ். இன்னிலேந்து வச்சுங்க. விலாசா? அட பாவி, இலையை விட்டு வச்ச பாரு. ஐயோ, என்னது பேப்பர்ஸ்ல தெரியுதா? டேய் டேய், இந்தா வாங்கினது ஒரு இட்லி, அதை ஊட்டி வரீங்களாக்கு 1.5 கிலோ ஹோட்டலே காலி பண்ணிக்கிட்டு இருக்காவே. நீங்க கரும்பு தோட்டத்தை அழிக்கிற காட்டான மாதிரி இருந்துகிட்டு 4 இட்லி அரங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. எந்திர மலை சரி, எந்திர மலை சரி, எதிப்போ போலியா போட வழியா வெளியே போ. ராஸ்கல், இட்லி சாப்பிட விட்டாங்க. இட்லி போடா, அசிங்கப்படுத்திட்டாங்களே. முதலாளி, 2 எருமைங்க ஒரு இட்லி ஒரு வடையும் தான் நின்றுருக்காங்க. 2க்கு 2 ரூபாய் வாங்கிக்கங்க. ஏண்டா இவங்களோட சைஸுக்கு இவங்க பில்லோட பிரைஸ் 2 ரூபாய் தானே? எடுங்க எடுங்க. என்ன மூஞ்சியெல்லாம் ஒரே சாம்பாரா இருக்குது? சாம்பார குடிச்சீங்களா இல்ல சாம்பார்லயே குளிச்சீங்களா? நாங்க யார் தெரியுமா? யாரு? ஹெல்த் இன்ஸ்பெக்டர். ஹெல்த் இன்ஸ்பெக்டரா? ஆமா. சாம்பார்ல பள்ளி கிடந்துச்சு, பாத்து கிடந்துச்சு. பள்ளி பாச்சாவா? அது எப்ப கிடந்துச்சு? உன் சர்வர் பண்ண வேலைக்கு 2000 ரூபாய் அபராதம். 2000 ரூபாய் அபராதமா? இல்ல கடை சீல் வச்சிருவோம். ஐயோ, அப்படி எல்லாம் ஒண்ணும் செஞ்சிடாதீங்க. அபராதத்தை கட்டிடுறேன். இந்தாங்க. இது தெரியாம என்னென்னமோ பேசிக்கிட்டோமே. பாக்கியராதா, வராங்க. வரமாட்டேன். அப்ப அங்க இருந்தே கேளு. ஏற்கனவே 10,000 ரூபாய் பாக்கி. இப்ப இவங்களுக்கு அழுத 2000 உன் கணக்குல தான் ஏத்த போறேன். ஏன் தாத்தா 4 மணி நேரமா கத்தி 4 புக்கு தான் வித்துருக்கோம். நான் 3 12 120 ரூபா. இங்க கிட்டத்தட்ட 10 பேர் உட்கார்ந்து சாப்பிடுறாங்க. பில்லுக்கு ஒரு 150 ரூபா வரைக்கும் வரும். எப்படி பார்த்தாலும் நஷ்ட கணக்கால வருது. லாப நஷ்டம் முக்கியம் இல்லப்பா, காந்திய பத்தி எத்தனை பேர் தெரிஞ்சுக்கிறாங்கன்றது தான் முக்கியம். ஓ, காந்தி கணக்குங்கிறது இதுதானா? நீ ஏன்டா டல்லா இருக்கிற? பில்ல பெருசு தானே கொடுக்க போகுது. இல்லடா, கலாட்டா பண்ண ரோடியில் அப்படியே விட்டு வந்துட்டோம்ல, அதான்டா மனசு கேட்கல. என்ன மனசு கேட்கல? கோயில் தெரு என்ன கோயத்திலியா இருக்குது? 4 தெரு தள்ளி தானே இருக்கு. போய் 2 காட்டு காட்டிட்டு வா. அது வரைக்கும் நான் மெயின்டைன் பண்ணிக்கிறேன். எப்படி போறது? என்னது, உனக்கு வயிறு குடமுடாக்குதா? ஐயோ, இங்க ஏதாவது பண்ணி வச்சு தொலைச்சிராதா? நீ ஓஞ்ச வாழை பழத்தை திங்கும் போதே நினைச்ச உனக்கு ஏதாவது ஆகும்னு. கிளம்பு கிளம்பு. தாத்தா சொல்லுங்க தாத்தா. மெதுவா வா. தாத்தா, நானும் போயிட்டு வரேன். நீ எதுக்கு அங்க? வேடிக்கை பார்க்கலான்னு. இதெல்லாம் வேடிக்கை பார்ப்பாங்க, சாப்பிடு. சபா, என்ன சத்யா, பின்னி பெடல் எடுத்துட்டோம்ல. அது என்னப்பா பின்னி பெடல் எடுக்கிறது? ஃப்ரீயா போனேன்னு சொல்றான். என்ன தாத்தா எந்திரிச்சிங்க? இதை கேட்டுட்டு உங்களோட எப்படி பாக்க சாப்பிட முடியும்? அவரே எதிர்ச்சாரு, நீ என்னடா?